இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, என்ன சிந்தாமணி? அம்மா சாப்பாடு வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா பசிக்கலன்னு சொல்றாங்க. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு சாப்பாட்டை அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. இப்படியே இருந்தா அம்மாவோட உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அத்தை, சாப்பிடலையா? இல்ல. வெறும் வயித்தோட எப்படி தூங்க போறீங்க? அத்தை, இந்த வயசுல சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துரும் அத்தை. இல்லம்மா சுபத்ரா, பசிக்கல அவ்வளவுதான். பசி வந்தா சாப்பிட போறேன். இல்ல அத்தை, நீங்க சும்மா சொல்றீங்க. நீங்க ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற சுபத்ரா? அத்தை, கோவில்ல நீங்க பானுமதி கிட்ட பேசினத நான் கேட்ட அத்தை. சாதாரணமா இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவனா என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி அழகு பார்த்தவரு உங்க பெரிய மக பார்த்திபன் அண்ணன். அவரை நான் அண்ணன்னு தான் சொல்லுவேன். அவர் செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதே மாதிரிதான் நீங்களும் யார்கிட்டயும் என்ன விட்டு கொடுக்காம பேசுவீங்க. எனக்கு நீங்க கொடுத்த வாழ்க்கைக்கு என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடாகாத அத்தை. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இப்ப கூட உங்க ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? அத சொல்லாம மறைக்கவும் பாக்குறீங்க. அத்தை, உங்க சந்தோஷம் தான் அத்தை எனக்கு முக்கியம். இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். நாளைக்கே தீப்தியோட ஜாதகத்தை சிந்தாமணி கிட்ட கொடுத்து விட சொல்லுங்க. நானே போய் ஜாதக பொருத்தம் பாக்குறேன். ஜாதக பொருத்தம் சரியா இருந்துச்சுன்னா ராகவுக்கு அவளையே பேசி முடிச்சிடலாம் அத்தை. சுபத்ரா, என் மனச புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஆனா ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் நாம இத செய்யணும். இல்லன்னா வேண்டாம். சரிங்க அத்தை. என் பையனோட ஆசைமா, அதனாலதான். அத்தை, நீங்க இப்படி என்கிட்ட கேட்கவே கூடாது. எனக்கு நீங்களும் இந்த குடும்பமும் சாமியும் கோவிலும் மாதிரி. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இப்பவாவது சாப்பிடுங்க அத்தை. ஆஹா, சூப்பர். ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆக போகுது. இதே காரணமா வச்சு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடணும். கடவுளே, எனக்கு இந்த விஷயத்திலயாவது துணையாரு. ராகவ் ஜாதகம் தீப்தி ஜாதகத்தோட பொருந்தணும். ப்ளீஸ் கடவுளே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கை வந்துருச்சு. ஜோசியரே, அம்மா வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயமா? எங்க வீட்டு மூத்த மருமகளோட அண்ணன் பொண்ணு தீப்தி ஜாதகம் இது. முருகா, தீப்தி, என்னம்மா இது? தீப்தி, ராகவ். அந்த பொண்ணோட ஜாதகம் என் பையன் ராகவ் ஜாதகத்தோட பொருந்தி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏமா, அதான் ஏற்கனவே உங்க ரெண்டு பையங்களுக்கும் ரெண்டு ஜாதகம் செட் ஆயிடுச்சே. அக்கா தங்கச்சி ஜாதகம் அது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சும்மா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?
பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு கல்யாணத்தால பிரிஞ்ச எங்க குடும்பம் இப்போ ஒரு கல்யாணத்தால சேர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருந்துச்சுன்னா மூத்தம ராகவுக்கு என் மூத்த மருமக பானுமதியோட அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா எங்க 2 குடும்பமும் சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ முடியும். அது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். சரிங்கம்மா, நான் பார்த்து சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, பானுமதிக்கு போன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லுங்க. சரிம்மா, இப்பவே சொல்லிடுறேன். எப்படி இந்த விஷயத்தை இசை குடும்பத்துல போய் நாம சொல்ல போறோம்? சுபத்ரா, சொல்லிட்டேமா, உடனே கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டேன். நாம போலாம். சுபத்ரா, ஏன் ஒரு மாதிரி வாட்டமா இருக்க? ஆஹா, இல்ல, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் அத்தை. 2 பேர் ஜாதகமும் பொருந்தே இருக்கு. அது இல்லாம உங்க ஆசை, அண்ணா ஆசை, 2 குடும்பமும் ஒன்னா சேரணும் தானே? ஆமாமா. அது நடக்கணும். இந்த குடும்பத்து ஆசையையும் உங்க ஆசையையும் நிறைவேற்றுறதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பரிபூரண சம்மதம் அத்தை. சரி, வா, கோயிலுக்கு போலாம். வா. ஏன் ஆள் பேர நானும் பச்சை குத்த போறேன். அடியே, அவர் ஆம்பளை நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாரு. நீ எங்க குத்துவ? கையில குத்த போறேன். கூடவே அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. வர்ஷினி, பச்சை குத்துனா வலிக்கும். நீ ஊசி போட்டாலே கத்துவ. ஞாபகம் இருக்கா? அது வேற இது வேறக்கா. வலிதானே, நான் தாங்கிப்பேன். அவருக்காக நான் இத கூட தாங்கிக்க மாட்டேனா? அடி பாவி. நீயும் ஆள் பேரை பச்சை குத்திக்கிறியா? ஏய், இல்ல இல்ல, அதெல்லாம் இப்போ ஒண்ணு வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நீ உள்ள போ, நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். வா. டாட்டூ போடணும். ஷூர். கேட்லாக் பாக்குறீங்களா மேடம்? இல்ல டிசைன்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, நேம் டாட்டூ போடு. ஓகே மேடம், பண்ணிடலாம். நேம் மேடம்? ராகவ். இந்த ஃபாண்ட் ஓகேவா பாருங்க. அக்கா, இதுல எது ஓகேன்னு சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத சொல்லு. சரி. அந்த டிசைன் ஓகே. ஓகே.